Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Friends, first time நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை click பண்ணுங்க friends. முட்டை கொத்து தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு சிம்பிளாக மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் கூடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டேங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் முட்டைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு பெப்பர் தூளும் சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி முட்டையை வறுத்துட்டேங்க. வறுத்துட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் முட்டையை மாற்றிக்கலாங்க. முட்டையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே கடாயிலே 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை கொத்து தோசைக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தோசையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பிச்சை எடுத்த தோசை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த முட்டையும் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு மசாலாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் தோசையில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. தோசை மீதமாயிடுச்சுன்னு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக செய்யலாங்க. இந்த முட்டை கொத்து தோசையை நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.